வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு வராங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்பு ஒரு கலவையான நிலைகளில் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருப்பாங்க. பல விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடுமே செயல்பட்டு வருவாங்க. சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமை விரும்பிகள் போலவே காணப்படுவாங்க, அல்லது இடம் விட்டு இடம் மாறி இருப்பாங்க. சிலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடங்களில் போய் கொஞ்சம் தங்கி இருக்கலாம். சிலருக்குலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தானாக கூட அமையலாம். ஏதாவது வேலை நிமித்தங்களுக்காகவோ அல்லது படிப்பு விஷயங்களுக்காகவோ அது வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு உண்டாகும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோகும். குறிப்பாக இந்த யோக சாதனாக்களில் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரர்களுடைய நிலை சமீபகாலமாக ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏழரிச்சனியோட ஆதிக்கத்தில் பலவிதமான மனசங்கடத்துக்கு ஆள்பட்டு வந்த உங்களுக்கு இப்போது சமீபகாலமாக எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு வருவாங்க. ஆனால் இந்த மாத அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மறைமுக ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்களில் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு வழக்கமான விஷயங்களுக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இருக்காது. குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. குடும்ப உறவுகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய வகையில் தான் இருக்கும். இவங்க வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும். பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்கும். திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பழைய வரன்கள் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா வரன்கள் பார்த்துட்டு போயிருக்காங்க, ஆனால் இன்னும் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே இந்த சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கும். மாணவர்கள் கல்வி வித்தைகளில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளையும் பார்த்து வருவாங்க. மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் பங்கெடுத்து வருவாங்க. அதன் மூலமாக ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவாங்க. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாற்றங்களை தான் கொடுக்கும். நார்மலாகவே தனிப்பட்ட முறையில் மகர ராசிக்காரங்க ஒரு விதமான மந்தமான சூழ்நிலைகள் தான் இருந்து வருவாங்க. வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாத அமைப்பு பொருளாதார ரீதியாகவும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது, அல்லது நன்கு ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது. ஸோ தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்குது. இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் பங்களிப்புகள் ஒரு சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். சொத்து சுகங்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு சொத்து சுகங்கள் வகையில் எதிர்பாராத ஆதாயங்கள், அனுகூலங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். இது சார்ந்த விஷயங்களில் ஏதாவது வில்லங்கங்கள், அலைச்சல்கள், டென்ஷன்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த வாரம் உருவாகும். சிலருக்கு வாகன யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுடைய பழைய வாகனங்களை கொடுத்து புதிதாக வாங்கக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவீங்க. ஸோ ஓராளாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விஷயங்கள் காரியங்கள் ஒரு மறைமுகமான ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய வகையிலே அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட முறையில் மகர ராசிக்காரங்கள் வழக்கமான நிலைகள் வந்து கொஞ்சம் மந்தமாகத்தான் இருப்பாங்க. ஆகையினால் இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.